இந்தியாவில் எடுக்கிற மாதிரி நம்ம சிக்கனை வந்துட்டு அப்படியே கண்ணு முன்னாடி பார்க்குற கோழியை ஃப்ரெஷ்ஷாக அடிச்செல்லாம் சமைக்க முடியாதுங்க. இந்த சிக்கன் பீசஸ் என்றைக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு தெரியாது. மேக்ஸிமம் ஃப்ரோசன் சிக்கன் தான் கடையிலேயே வாங்கி வச்சுருப்பாங்க. வந்து சண்டே ஒரு நேரம் மட்டும் குக் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி யாரோ ஒருத்தங்க குக் பண்ணி தந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கிச்சன் க்ளீனிங் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணிட்டேன். சிக்கன் சுக்கா, சிக்கன் தந்தூரி வந்து இன்றைக்கி அவனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நெல்லிக்காய் ரசம், ரைஸ். வீட்டில் வந்து புதுசுலலாம் ஃபஸ்ட் சிக்கன் எடுத்து சமைக்கும் போது எனக்கு நான்வெஜ்னாலே வெறுத்துருச்சுங்கிற மாதிரி இருந்ததுங்க. தம்பி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதெல்லாம் எனக்கு சமைக்கவே தெரியாது. அதுக்கப்புறம் தான் நானே கற்றுக்க ஆரம்பித்தேன். எனக்குலாம் யாராவது ஒருத்தங்க சமைச்சு கொடுக்குறதே பெருசு. அதனால் அப்ரிஷியேட் பண்ணி சாப்பிட்றலாங்க இன்றைக்கி. ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை ஜர்னி. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட கனிவார்ந்த நன்றிகள். இன்றைக்கி ஒரு சண்டே ஒரு குக்கிங் பிளாக் மாதிரி தாங்க அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஆனால் சமையல் பண்ணுறது நான் இல்லை, சாப்பிட்றது மட்டுமே நான் அப்படிங்கிற மாதிரி. அப்படிங்கிறனால இன்றைக்கி ஹஸ்பண்ட் வந்துட்டு நான்வெஜ் தாங்க எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் நமக்கு என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி சமைச்சிருவாங்கங்க. ஆனால் அங்கங்கே சுற்றி பயங்கரமாக தெரிச்சிருக்கோம்ல, அது எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிட்டு ஹஸ்பண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நாளாக தான் சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் என்னைக்காவது ஒரு நேரம் ஒரு வேலைங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். அதுவும் என்னோட குக்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிட்டாங்க. சிக்கனை எந்த மாதிரிலாம் சமைக்கிறாங்க அப்படிங்கிறதாங்க அந்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சிக்கன் வந்துட்டு ஒரு கிரில்டு தந்தூரி சிக்கன் மாதிரி ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறமா கீ சிக்கன் ரோஸ்ட் ரெடி பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். சாதமும் நெல்லிக்காய் ரசமும் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். ஹஸ்பண்ட் வந்து சிக்கனை ஃபஸ்ட்டு மேக்னேட் பண்ணி வச்சிடுறேன்னு சொன்னாங்க. ஓ, என்ன பண்ணுறீங்கப்பா? ஆக்சுவலி நான் ஃபஸ்ட் சொல்கிறேன். உங்களோட சிக்கன் அந்த கிரில் பண்ண வியூஸில் வந்து நிறையா பேர் உங்ககிட்ட கேட்டிருந்தாங்க என்னென்ன ரெசிபிலாம் ஆட் பண்ணுறாங்க, ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி, அதான் இன்றைக்கி பண்ணும்போது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்னென்ன ஆட் பண்ணுறீங்க, எப்படி சிக்கன் வாங்குறீங்க, அதை மட்டும் சொல்லுங்களேன்ப்பா. சிக்கன் நம்ம கிரில்லுக்கு வந்து லெக் பீஸ் தனியாக வாங்கிடுவோம். ட்ரம் ஸ்டிக்கும் போகணும் இங்கே. ஓகே. அப்புறம் வந்து லெக் ஒரு நம்ம இந்தியன் ஸ்டோரில் தானே எடுத்துகிட்டு வருவீங்க? ஆமாம், இது ஃபுல்லாக இந்தியன் ஸ்டோரில் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. இது வந்து லெக்கு ட்ரம் ஸ்டிக்னு வாங்கிக்கலாம். இது வந்து லெக்கு குவார்ட்டர். இது வந்து ஒரு லெக்கு குவார்ட்டர். ஓ, லெக்கு குவார்ட்டர்னா எப்படி? குவார்ட்டர் தொடைக்கு கீழே கால் வரைக்கும், அதான் குவார்ட்டர். தொடையிலிருந்து கீழே கால் வரைக்கும் இருக்குதான் லெக் குவார்ட்டர். இது வந்து நீங்க தான் கட் பண்ணீங்களாப்பா? இது நம்ம கடையிலேயே கொடுத்து நம்ம தந்தூரிக்கு கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் அவங்களே இந்த மாதிரி ஒரு ஸ்லைஸாக போட்டு கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே. ஆமாம், ஸோ நமக்கு வேலை மிச்சம். இன்னைக்கு வந்து இவங்க தான் சமைக்க போகிறாங்க, நாம தான் சாப்பிட போகிறோம். எத்தனை பீஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? ஒரு 2 லெக் குவார்ட்டர் எடுத்திருக்கேன். ஒரு 5 பீஸ் ட்ரம் ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஓகேப்பா. அது போக சுக்காக்கு கொஞ்சம் எடுத்துக்கணும். ஓ, சுக்கா வந்து நீங்க இதுல ஃப்ரை பண்ண போறீங்களா? சுக்கா வந்து நம்ம நார்மல் நம்ம இதுலயே போடலாம். கிரில்லே பண்ணிடலாமா? அவன்லயா? இல்ல இல்ல, நார்மல் நம்ம எப்பவும் போல சுக்கா வைக்கிற மாதிரி நெய் சுக்கா மாதிரி போட்டுருக்கீங்க. ஓ, நெய் சுக்கா. இப்பதான் இறங்குறாங்க செஃப் கொஞ்சம் கொஞ்சமா. சில்லி சிக்கன் மசாலா வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க இந்தியன் ஸ்டோரில் தாங்க நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம். ஸோ ஒரு பேக் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு $7 வரும். நம்ம இந்தியன் ப்ரைஸ் படி அரௌண்ட் 750 ரூபீஸ்க்கு வருங்க. இந்த மசாலா வந்து ஒரு தடவை வாங்கினோம் அரௌண்ட் ஒரு 2 மாதத்துக்கு வருங்க. இதில் கொஞ்சமாக நான் ஹோம்மேட் நம்ம கரம் மசாலா நம்ம இந்தியன் ஸ்டோர்ல எடுத்துட்டு வந்து நாங்க வந்து தனியா அரைச்சி வச்சுப்போம். நான் இது வந்து ரெசிபி நான் சொல்றேன். அது கொஞ்சம் இருக்குது. அது போக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கணும். இது வந்து அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா இருக்கும், டேஸ்டா இருக்கும் என்னப்பா? ஆமா. அப்புறமா கொஞ்சம் போல தயிர் போட்டுக்கலாம். தயிருமே நாங்க வீட்லயே தான் பண்ணுவோங்க. தயிர் நமக்கு. என்னங்க தயிரெல்லாம் வீட்டுல பண்றத சொல்றீங்க அப்படின்னு இந்தியால இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியும். தயிர் அப்புறம் வீட்டுல தாங்க பண்ணுவாங்க அப்படின்னு. இங்க அடிக்கிற கிளைமேட்ல தயிர் வந்து பெர்ஃபெக்டா பண்றதே ஒரு பெரிய டாஸ்க் தாங்க. லெமன் ஸ்க்வீஸ் பண்ணுவீங்களா ஃபைனலா? சிக்கன்ல மேரினேட் பண்ணதுக்கு அப்புறம் போடலாம். ஓகேப்பா. எனக்கு வந்து அவன்ல வந்து பெர்ஃபெக்ட்டா வைக்க தெரியாது சிக்கன்.
அவங்க வைக்கிற சிக்கன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே வந்து ஹோல் ஃபுட்டு அப்புறமா காஸ்கோ அந்த மாதிரிலையுமே நமக்கு சிக்கன் கிடைக்கும். ஆனால் நாங்கள் வந்து இந்தியன் ஸ்டோரில் எடுப்போங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு சில கடையிலலாம் இங்கே மெஷிகனில் பார்த்தீங்கன்னா ஃபார்மில் போயே நம்ம சிக்கன் எடுத்துகிட்டு வரலாம். கோழி வந்து வளர்ப்பாங்க, நம்ம ஊர்லலாம் நாட்டுக்கோழி வளர்ப்பாங்க இல்லைங்க, அந்த மாதிரி இங்கே அமெரிக்கன்ஸ் வந்து ஃபார்ம் வச்சு வளர்ப்பாங்க. நம்ம அங்கே போயும் நம்ம கோழி எடுத்துகிட்டு வரலாம். மாதிரி கோழி பண்ணலாம் எங்கே இருக்குது, லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுறாதீங்க. உங்களோட நியர்பை லொக்கேஷனில் தம்பிக்கு ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்கும் ஒரு சில இடத்துலலாம். இந்த மசாலாவே போதும்னப்பா எல்லாத்துக்கும் கோட் பண்றதுக்கு. இதுக்கே போதும். நான் வந்து இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தான் இந்தியன் ஸ்டோர்ல எடுப்போம். ஆக்சுவலி நான் வந்து இதை வந்து எல்லா சமையலுக்கும் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கிடையாது. நான் மசாலா வந்து நானே அரைச்சிடுவேன். இந்த மாதிரி நம்ம பன்னீர் போடுறப்ப, சிக்கன் போடுறப்ப, அதுக்கப்புறமா வேற எதுக்குப்பா நம்ம யூஸ் பண்ணுவோம்? இதுக்கு தான் மேக்ஸிமம், இதுக்கு தானப்பா. மற்றபடியில் நாங்கள் ஜிஞ்சர் கார்லிக் அந்த வெள்ளைப்பூடு இஞ்சி வந்து டைரெக்டாக போட்டு தான் மசாலாஸ் எல்லாமே குழம்புக்கு ரெடி பண்ணி வைப்போம். பட் இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட்க்கு. எங்க கிச்சன் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டா நீட்டாலாம் இருக்காது. ஃபர்ஸ்ட் நான் வந்து வீடியோஸ்லாம் எடுக்கும் போது கிச்சன் வந்து க்ளீன் பண்ணிட்டு இது பண்ணிட்டு அப்புறம் தான் கிச்சனுக்குள்ள வந்து கேப்சர் பண்ணுவேன். ஆனால் இவங்க சொல்லுவாங்க, நீ எப்படி இருக்கிறியோ ஆஸ் யூஷுவல் அப்படியே எடுத்து பண்ணும்போது தான் அது நேச்சராக இருக்கும். நீ அதில் வந்து க்ளீனாக இருந்துட்டு தான் நான் கேப்சர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பண்ணனா அது உனக்கு பர்ஃபெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, இப்போ ரெடி பண்ணிட்டீங்க எல்லாமே. ஓ, இது எவ்வளோ நேரம்ப்பா ஊறணும்? ஓ, ஓகே. கிளாஸுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம்ப்பா. இதுக்கு வந்து நாங்கள் இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு லஞ்ச் மாதிரி தான் எடுத்துக்க போகிறோம். இதில் நாங்கள் இன்னும் என்னென்ன இன்க்ளூட் பண்ணி இன்னைக்கு லஞ்ச் வந்து சண்டே மதியம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு சொல்கிறேங்க. இவங்க கிட்ட கேட்போமே, லஞ்சுக்கு இன்னைக்கு என்னப்பா பண்ண போகிறோம்? லஞ்சுக்கு வந்து சிம்பிள் லஞ்ச் தான். ரசம் சாதமும் சிக்கன் வச்சு சாப்பிடவே போதும். ஏன்னா நேற்று கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டுருக்கோம். ஓகே, சிம்பிளா. ஓகே, ரசம் சாதம். சண்டே சிம்பிள் டே, ஹெவி டே இல்லை இன்னைக்கு. ஓகே ஓகே, சரி. அப்போ எனக்கு வந்து வெஜிடபிள்ஸ் லைட்டாக கிரில் பண்ணி தரீங்களாப்பா? வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணி கிரில் பண்ணி தரீங்களா? ஓகே. வேற யார் இருக்கா செஃப் வீட்ல? சரி, அப்ப நான் பண்றேன். ரசமும் நான் பண்றேன். நெல்லிக்காய் இருக்கு என்கிட்ட, நான் நெல்லிக்காய் ரசம் சேர்த்து பண்றேன். நெல்லிக்காய் ரசம் வேணுமா இல்ல லெமன் ரசம் வேணுமா? ஓகே ஓகே, அது பண்ணி சாதம் பண்ணிட்டு ஈஸி. தந்தூரி சிக்கன் மசாலா வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. என்னப்பா? எங்க வீட்டு பக்கத்துல இருக்க இந்தியன் கிராசரிஸ்லயே சிக்கன்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஹஸ்பண்ட் வந்து இந்த வாரம் கொஞ்சம் சிக்கன் வந்துட்டு பசங்களுக்கு கிரில் மாதிரி பண்ணி தரலாம்னு சொல்லிட்டு தான் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. மொத்தம் ஒரு 6 பீஸ் போல எடுத்துட்டு வந்திருந்தாங்க. சூடான சாதத்துல இதை பிசைஞ்சு போட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்டா இருக்குங்க. ஹஸ்பண்ட்க்கு நான் எல்லாமே மேக்னேட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா அவங்க அவன்ல எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. நான் வந்து முருங்கைக்காய் குழம்புக்கு சைட்ல ரெடி பண்ணிட்டு இருந்தேங்க. சிக்கனை வந்து எப்படி மேக்னேட் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்றேங்க. ரெசிபி வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம டேஸ்டா இருந்ததுங்க. மிக்ஸி ஜார்ல 2 வத்தல், 2 பச்சை மிளகா, 5 to 6 சின்ன வெங்காயம், கொஞ்சமா கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ரெட் காஷ்மீரி சில்லி வத்தல் எடுத்துக்கிட்டேன். அதனாலதான் இந்த நல்ல கலர் கொடுத்துருக்கு சிக்கன். கொஞ்சமா உப்புங்க. லெமனை ஸ்குவீஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி டேஸ்டா அரைச்சிட்டு சிக்கனை மேக்னேட் பண்ணி வச்சு அவன்ல வச்சு எடுத்து சாப்பிட்டோங்க. செம்ம டேஸ்டா இருந்ததுங்க. இது ஏதாவது மூடி ஃப்ரிட்ஜில் வைப்பீங்களா அப்படியே வச்சிருவீங்களா?
ரேப் மாதிரி போட்டு வைக்க முடியும். ஓகே. இது கூட இருக்கு, மூடி கூட இருக்கு, அதை கூட மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. இந்த அலுமினியம் ஃபாயில் வந்து நாங்கள் வந்து வால்மார்ட்டில் தான் நான் எடுத்தோம். ஸோ அதோட வேணும் அப்படின்னா நான் டேக் பண்ணுறேன் இந்த வீடியோலே. இந்த அலுமினியம் ஃபாயில் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், என்னப்பா நம்ம தொட்டோன்னே கிளியாது, கொஞ்சம் தின்னாக இருக்குங்கிற மாதிரி. Hello, like and subscribe. தேங்க்யூ. எனக்கு சப்ஸ்கிரைப் வாங்கி தர ஒரே ஒரு தேவை தான். இப்போ என்ன பண்றீங்க? நெய் சுக்கா. நெய் சுக்கா சொன்னீங்களா? இதுக்கு மேக்னேட் பண்ணிருக்கீங்களா? என்னென்ன பண்ணிருக்கீங்க சொல்லுங்களேன். இது நம்ம வீட்ல ஹோம்மேட் மசாலா பொடி தான் போட்டுருக்கோம். அந்த பொடி போட்டு அதே மாதிரியே மேக்னேட் பண்ணிருக்கீங்க, தயிர் ஊற்றி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி. அப்போ என்ன பண்ணீங்க? ஜஸ்ட் பொடி மட்டும் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. குட்டி குட்டியாக இருக்குண்ணா, குட்டி குட்டி பீசஸ் ஆஃப் சிக்கன். சரி, ஓகே. இப்போ அதுக்கு இதில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கடாயில் அது நெய் போட்டு சோம்பு போட்டிருக்கேன். ஓகே. நெய், சோம்பு, அதுக்கப்புறமா பட்டை, லவங்க, ஆனியன். இது லைட்டாக வதக்கவாப்பா. ஸோ இது அப்படியே இதில் ஆட் பண்ணிவிட்டு குக் பண்ணிடணுமா? கருவேப்பிலை, போட்டோம்னா நார்மல் ஃப்ரை ஆனாலே போதும். ஓகேப்பா. கோல்டன் ஃப்ரைலாம் வேண்டாம். ஸோ இதிலவே இதை ஆட் பண்ணிடலாம். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு. மசாலாலே மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே. பார்க்கறதுக்கே நல்லா இருக்குப்பா. ஆனால் நிறைய ஸ்பைசி மசாலா எதுவுமே இல்லைல்ல, சிம்பிளா. அது கீயோட ரோஸ்ட் பண்றதுனால சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது பேர் என்ன? நெய் சுக்கா. நெய் சுக்கா. இப்போ அவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கீங்களாப்பா? அவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். ஓகே. லோ ஃப்ளேமில் வச்சு வச்சோம்னா இது ரெடி ஆகிட்டு இருக்கும். ஓகே. தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையே இல்லைன்னா? எதுவும் வேண்டாம். தண்ணி அதுலேருந்து தண்ணி வரும். ஓகே. சிக்கன்லேருந்து தண்ணி வேணும். ஓகே. ஆனால் இதில் சாதத்தோடு சாப்பிடும்போது நல்லா இருக்கும்ல. ஹாய் பேபி.
நல்லா கட்டிடணும். இப்போ ஓ மேக்னெட் ஆயிடுச்சு சிக்கன். ஓகே, Actually, you know what? நம்ம மூடி வச்சு கூட போடலாம். Pouring inside this. ஓகே, ஆக்சுவலி இது வந்து நீங்கள் பட்டர் பேப்பர் தானப்பா யூஸ் பண்ணியிருக்கீங்க. எங்ககிட்ட பட்டர் பேப்பர் காலி ஆயிடுச்சு. ஆமாம், பேஸ்மெண்ட் பேப்பர். ஏன்னா இது நம்ம பிளேட்டில் அப்படியே வச்சோன்னா அது ஸ்டிக்கியாக ஒட்டோம்னப்பா. ஆமாம், அது ஒட்டுக்கும். நம்ம திருப்பும் போது கொஞ்சம் இதாகும். இன்னைக்கு பரவாயில்ல. பட் பட்டர் பேப்பர் எங்களுக்கு காலி ஆயிடுச்சு. லாஸ்ட் பீசஸ் ஆஃப் செட் பேப்பர் தான் இது. தட்ஸ் ஓகே. சிம்பிள் மசாலா. இது மேலே கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம் நம்ம. ஓ, லைட்டா எண்ணெய் ஊற்றணுமா? இப்போ நீங்க யூஸ் பண்ற எண்ணெய் வந்துட்டு கடலை எண்ணெய். லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாங்க. This is really tasty. இப்போ அவன் வந்து ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. அந்த ப்ரீ ஹீட் அவன்ல அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம். This is tasty. எவ்வளோ மினிட் செட் பண்ணியிருக்கீங்கப்பா? இந்த வைக்க போகிறேன். ஓகே, ஸோ 395 டிகிரி ஃபாரன்ஹீட்டில். ஸோ டைமர் வந்து 395 டிகிரி ஃபாரன்ஹீட்ல. என்ன தங்கம்? Look. டைமர் வந்து 1 மினிட். ஜூஸ் குடிக்கிறீங்களா? Mama. 35 மினிட்ஸ், 36 மினிட்ஸ். Mabanga. ஆனா நீங்க வந்து ஊட நம்ம திருப்பி விடுவீங்களோ அவன்ல லைட்டா? ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம போடணும். 20 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து அவன் ஓபன் பண்ணி திருப்பி விடணும். நான் காட்டுறேன் அப்படியே. சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அந்த கேப்ல வந்து சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஓ, பாக்குறதுக்கே அழகா இருக்குது. தண்ணியே ஊத்தலாம். நான் அதுல இருந்தே நல்லா தண்ணி விட்டுருக்கல. ஆமாம், 2 ஸ்பூன் நெய் போட்டேன். 2 ஊத்துறீங்களா? ஓகே. நெய் சிக்கன் சுக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் சாதமும் ரசமும் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க. ரசத்தோட ரெசிபியை அப்படியே ஷேர் பண்ணிடுறேங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும், மனமாக இருக்கும் இந்த ரசம். நார்மலாக நம்ம வந்துட்டு லெமன் ரசம்லாம் பண்ணி சாப்பிட்ருப்போம். பட் நெல்லிக்காய் ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இந்தியன் ஸ்டோரில் தாங்க எடுத்துகிட்டு வருவேன். இங்கே அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் நெல்லிக்காய் தான் கிடைக்கும், குண்டு நெல்லிக்காய். அதை எடுத்துகிட்டு வந்து நான் ஃப்ரோசன் பண்ணிப்பேன். இந்த மாதிரி ரசம் பண்ணும்போதெல்லாம் ஆட் பண்ணிப்பேங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தக்காளி வந்து இன்றைக்கி ஒரு தக்காளி, கொஞ்சம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். ஏன்னா நாங்கள் ப்ளைன் ரசம் மட்டும் தான் சாப்பிட போகிறோங்கிறனால தக்காளி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிப்பேன். தக்காளி நல்லா மையாக மசிகிற அளவுக்கு தாங்க நம்ம மசிச்சிருவோம். ஏன்னா அது ரசத்துலேயே தெரியாது அந்த அளவுக்கு. கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் பெருங்காய பொடி, இதெல்லாமே கொஞ்ச நேரம் மூடி வச்சு நல்லா மசிகிற அளவுக்கு தக்காளியை வந்து வதக்கிக்கலாம். அப்புறம் ஒரு பிளெண்டரில் வெள்ளைப்பூண்டு, ஒரு பூண்டு பல்லு ஃபுல்லாக எடுத்துக்கணுங்க. 2-3 வத்தல், கொஞ்சமாக ஜீரகம், அப்புறமா கடுகு. நெல்லிக்காய் வந்து உங்ககிட்ட என்ன டைப் ஆஃப் நெல்லிக்காய் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. பட் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னா அந்த குண்டு நெல்லிக்காய் தான் சொல்லுவாங்க. அதனால் இங்கே வந்து நான் அமெரிக்காவில் தேடி தேடி ஒவ்வொரு கடையாக வாங்கிட்டு வருவேங்க. இது வந்து கிடைக்கவே கிடைக்காதுங்க அமெரிக்காவில் இந்த குண்டு நெல்லிக்காய். ஸோ ஒரு குண்டு நெல்லிக்காய் ஃபுல்லாக அப்படியே போட்டு அப்புறம் ஒரு கை நிறையா கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை தாங்க இந்த ரசத்துக்கு அவ்வளோ மணத்தை கொடுக்கறது. இது எல்லாமே சேர்ந்து நான் பிளெண்டரில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். வீட்டில் அம்மி இருக்கிறவங்க நல்லா அம்மியிலே இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகா உடச்சி போட்டிருக்கேன். இது எல்லாம் தக்காளி மசிகிற வரைக்கும் நல்லா மசிச்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம பிளெண்டரில் இல்லைன்னா அம்மியில் இடித்து எடுத்துகிட்டு வந்த நம்மளோட அந்த மசாலா ஸ்பைசஸ் ரசத்துக்கு சொல்லுங்க, அதை வந்து அந்த தக்காளி மசியையுமே இதெல்லாம் சேர்த்து போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிடலாம். இப்போ வந்து நம்மளோட சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா மொறுன்னு எப்படி கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பாருங்களேன். எண்ணெயே ஊற்ற வேணாங்க, அந்த சிக்கன்லேருந்தே நல்லாவே எண்ணெய் விடும். ஃப்ரை ஆகுதுல மொறுன்னு.
பேப்பர் வைக்கணும், அப்படி இல்லைன்னா அதில் அப்படியே ஸ்டிக்கி மாதிரி திருப்பும் போது சம்டைம்ஸ் பிச்சுக்கிட்டு வந்துடும்னப்பா. நல்லா மொறு மொறுன்னு இருக்கு பார்க்கறதுக்கே. க்ளவுஸ் வாங்கணும்ப்பா. அவ்வளோதான். நான் திருப்பி போட்டிங்களா? ஓகே. சிக்கன் வந்துட்டு திருப்பி விட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் திரும்ப அவன்ல செட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒருக்கா திருப்பி விட்டோன்னா சிக்கன் நல்லா சென்டர்ல கிறிஸ்பியாவே வெந்திருக்குங்க. இப்போ ரசத்துல வந்து தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்ததை ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கிடலாம். நிறைய பேர் அந்த புளியை கரைச்சி விட்டு அதிலே இதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு ரசத்தை ஆட் பண்ணிப்பாங்க. நான் வந்து கொஞ்ச நேரம் தக்காளியில் இதை வந்து லைட்டாக வதக்குவேன். ஏன்னா அந்த வாடை வந்து கருவேப்பிலை எல்லாம் போட்டிருக்கோம்லங்க, அது வந்து தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகும்போது நமக்கு இன்னும் ரசத்தில் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறனால. ஸோ சைடில் வந்து நான் புளியையுமே கரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆன உடனே ஒரு 2 மினிட்ஸ் அங்கே லைட்டாக மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சுக்க புளியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தது இறக்கிடலாங்க. இப்போ நான் லைட்டாக மசாலா போட்டு வதக்கிறோம்லங்க, அந்த டைம்லேயே நான் என்ன பண்ணிடுவேன்னா மல்லி இலையும் ஒரு கை நிறையா போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம் வேணும் அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறமா புளியை ஊற்றிட்டு மறுபடியும் கொஞ்சம் ஒரு கை போல் மல்லியில் போடணும். ஒரு சிலர்லாம் ரசத்தை வந்து நல்லா கொதிக்க விடுவாங்க. எனக்கு தெரியல, நான் வந்துட்டு ஒரே ஒரு கொதி வந்தவுடனே ரசத்தை வந்து ஆஃப் பண்ணிடுவேங்க. ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம நான்வெஜ்லாம் சாப்பிடும்போது இந்த நெல்லிக்காய் ரசம் பண்ணி சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அமெரிக்காவில் ஸ்விம்மிங் கிளாஸஸ்லாம் எந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அமெரிக்காவில் ஸ்விம்மிங் கிளாஸஸ் இருக்குதுங்க. நம்ம வந்துட்டு இயர்லி பேக் மாதிரி எடுக்கலாம், இல்லை 6 மந்த் பேக் மாதிரி எடுக்கலாம். நம்ம அவங்க கிட்ட முன்னாடியே போய் நம்ம சொல்லணும். இப்போ வந்து நீங்கள் உங்களோட பையன் வந்து இப்போ 8th படிக்கிறான், அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்விம்மிங் கிளாஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு எக்ஸாம் மாதிரி வைப்பாங்க. நம்ம பசங்க எப்படி ஸ்விம் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட கொஞ்சமாவது தெரியுமா, இல்லை இப்போ தான் பேசிக் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாங்கிற மாதிரி அந்த சொல்லித்தரவங்க நம்ம பசங்களை பற்றி லேர்ன் பண்ணிவிட்டு ஒரு நாள் எக்ஸாம் மாதிரி வர சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நமக்கு வந்து ஷெட்யூல் கொடுப்பாங்கங்க, எப்போ இருந்து நம்ம எக்ஸாமை ஸ்விம்மிங் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எக்ஸாம் முடியும் கிளாஸஸ் வந்து நமக்கு கொடுப்பாங்க. அவங்க சொல்கிற டைமிங்கில் நம்ம வரணும். ஒரு சில நேரம் உங்களுக்கு என்ன டைமிங் ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ, நீங்கள் இந்த டைமிங் எனக்கு ஓகே அப்படின்னு நீங்கள் அவங்க கிட்டவே சொன்னீங்கன்னா உங்களோட ஃப்ரீ டைமிங்கில் உங்களுக்கு ஷெட்யூல் பண்ணி கொடுப்பாங்க. எப்படி இருக்கு ரசம்? இன்னும் வரல, இன்னும் கொதிக்கணும். ஒரு கொதி கொதிக்கணும். வந்துச்சப்பா, நல்லா கிறிஸ்பியா ஆச்சு. மறுமறுன்னு நைஸ், பார்க்கறதுக்கு அழகா இருக்குப்பா. இடம் நல்லா வைக்கிறதுக்கு. Goalkeeper. It's too all about. Hey, do it. I'll do it all about. We'll just put in the good. ஏய், நல்லா இருக்குப்பா பார்க்கறதுக்கு சிக்கன். Please, no. Wow. இது ரச சாதத்தோட சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்டா இருக்கும்ல. எனக்கு வந்து அந்த மொறுன்னு இருக்க பாட்டு தான் ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கு. ரசம் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாமா? மோஸ்ட் வந்துச்சு. ஒரு கொதி வந்துச்சுன்னா ரசம் ரெடி ஆயிடும். சாதமும் ரெடி, சாப்பிடலாம்ப்பா. சாப்பிட்டதுக்கு அப்புறமா காய்கறி வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி தாங்க. சண்டே ஃபுல்லாக அந்த மாதிரி கிராசரிஸ் அப்புறம் வாங்கிட்டு வந்து அதை திரும்ப அடுக்கி அப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிடும். இந்த வாரம் எனக்கு தெரில, நான் 2 நாள் மட்டும்தாங்க வேலை போட்டிருக்கேன். ஸோ அப்படி வேலை வரலை அப்படின்னா அகெயின் பேக் ஒரு 3 days வீட்டில் தான் இருக்கணும். இது ஒரு சரியான ஒரு டென்ஷனான ஒரு வேலையாக இருந்த ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. ஏன்னா நம்மளோட ஷெடியூல் வந்து நார்மலாக போயிட்டுருக்க மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 days ஒர்க் இருக்காது, 3 days 4 days கூட இருக்காது.
இருக்காது. ஸோ அப்போ அந்த டே வீட்டில் இருக்கணும்னால அது ரொம்பவே கடியாக இருந்த ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு ஃப்ளெக்சிபிளான வேலை, எல்லா நாளும் நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒர்க்கு தான் ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் எனக்கு தோணுது. எனக்கு தெரில, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷெடியூல் வந்து எனக்கு ஃபாலோ பண்ணுறனால சம்டைம்ஸ் மைண்டே கிராங்கியாக இருந்த மாதிரி இருக்குது. Danny. Danny. No. Put the bed. 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 Oh, thank you. Very thank you. Put the bed. Put the bed. Put the bed. அம்மா சிக்கன் Oh, that's so tiny. Amma, that's more smaller. Oh yeah, that helps. Look at my bed. Doesn't care. ஆனால் சிக்கன் வந்து எந்த அளவில் இருந்தாலுமே எனக்கு பெருசு உனக்கு சிறுசுங்கிற சண்டை வந்துட்டு எல்லா ஜெண்டராக இருந்தாலும் வருதுங்க. சேம் ஜெண்டராக இருந்தாலும் வருது, டிஃப்ரெண்ட் ஜெண்டராக இருந்தாலும் வருதுங்க. Who made chicken? Spicy. I didn't even taste it. ரசம் மட்டும் அம்மா பண்ணேன். Who did that? ரசம் அம்மா பண்ணேன். Oh, Appa. Everything is Appa. The rasam. So you did one thing, Appa did three. One to three. Appa, oh my god! Can I totally mix that? இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட்